நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகொஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்தில் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்க முடியும் வித் சர்டிஃபிகேட்டோட. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Suresh will take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சைலேஜ் மினி பங்கர் நீண்ட நாளைக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு ரீஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பல்வேறு மழையில் மற்றும் காற்றுல பாதிக்கப்பட்டு ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ உள்ளார சைலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக செக் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் தண்ணி எல்லாமே எப்படி தேங்கி நிற்கிது அப்படின்றது. கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த பக்கமே எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். சைடில் கட்டியிருக்கக்கூடிய படுதா பார்த்திங்கன்னா, அதாவது தீவன சாக்கு பைகளை பயன்படுத்தி தைத்திருக்கக்கூடிய படுதா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா படுதாவை நம்ம அமுக்கும் போது அப்பளம் போல் மொருவலாக போகிறத பார்க்க முடியும். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு படுதா டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். இது வந்துட்டு சிங்கிள் லேயரை கிழிச்சு வைக்கப்பட்ட சாக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சைலேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ உள்ளார தண்ணி போயிருக்குமா போகலையே அப்படின்றது தெரியல. படுதா க்ளோஸ் பண்ணுற பகுதியில் எண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா கரை மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம தார் பை மேலெல்லாம் நீட்டியிருந்தோம். ஸோ அதை கரையை தாண்டி தண்ணி வந்துட்டு வெளியில் வந்தாலும் இறக்கத்தை நோக்கி உள்ளார போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அதாவது இதில் வந்து டெம்பரரியாக போட்டதுனால இதில் வந்துட்டு பெருசாக எதுவும் நம்ம வந்துட்டு வேலைப்பாடு அதிகமாக கொடுக்கல. இல்லைன்ற பட்சத்தில் இறக்கம் இது எல்லாமே கொடுத்துருக்கலாம். ஸோ எப்படி சைலேஜ் ஃபஸ்ட்டு வருது அப்படின்றத சின்ன சின்ன பங்கராக போட்டு ட்ரை பண்ண நம்ம இப்போ பெரிய பங்கராக போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 6 குழி நிலத்தை தட்ட கொஞ்சம் தான் வந்தது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் பெருசாக பண்ணலாம். ஸோ இதுக்கு நமக்கு சாம்பிள் எடுக்கிறதுக்காக வேண்டிய இந்த முயற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு தேங்கிட்டு இருக்கும். ஸோ அதிகமாகவும் தண்ணி தேங்காது, அதே நேரத்தில் அந்த கரையை தாண்டி போயிடும். நாங்களும் அந்த தண்ணி வந்துட்டு அப்பப்போ வெளியே ஏற்றலை. ஏன்னு கேட்டிங்கன்னா படுதாவுக்கு கொஞ்சம் வெயிட் இருந்தால் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால படுதா தூக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால அந்த தண்ணி அப்படியே விட்டாச்சு. அதனால் தண்ணியும் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டிலு. ஸோ அதே நேரத்தில் வெயில் அடிக்கிறதுல ட்ரை ஆகும். அப்புறம் மழை பெய்யும் போது மறுபடியும் ஈரங்கழுத்து உள்ளார அப்படியே தண்ணி நின்றோம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா தார்பாய்க்குள்ளே தண்ணி நின்றுட்டு இருந்தது. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா கரையை தாண்டி தண்ணி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியும் பார்த்துருவோம். உள்ளார பார்க்கும்போது எடுக்கும்போது படுதாவில் நீராவி வந்துட்டு ஃபுல்லாக கோத்துட்டு இருந்தது. சைலேஜில் பார்த்திங்கன்னா முன்னாடி தெரியும் அழுகிய நிலையில் எப்படி கடலப்போர் கொடி மாரி தெரியுது அப்படின்றது. உங்களுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் காட்டுறோம் பாருங்கள். முன்னாடி பகுதி கெட்டு போய் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்துட்டு நான் எதிர்பார்த்தபடி நான் ஃபினிஷிங் என்னால் கொடுக்க முடியல. இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கூட இந்த தப்பு நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது இந்த இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்லா டேப்பராக வச்சுருக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு நல்லா வெட்டிக்கெல்லாம் அரிஞ்ச மாரி அதாவது வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் அரிஞ்ச மாரி வச்சுருக்கிறதுனால இதில் க்ளோஸ் பண்ணுறதுல பெரிய சிரமமாக இருந்தது. இதே நம்ம ஒரு நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் சைலேஜ் வந்துட்டு ரொம்பவே இறக்கமாக வச்சுருக்கணும். நம்ம சுருட்டி வைக்கக்கூடிய படுதை வந்துட்டு மொடன்னு சொல்லிட்டு அதோட பழைய தன்மைக்கு கீழே தான் விரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் வைக்கிற விதமாக டைரெக்டாக ஒரு கட்டையை தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஹலோ பிளாக் கல்லையும் தூக்கி வச்சுருவோம். ஸோ இப்போ வெயிட் கிடைக்கிறதுனால படுதை வந்துட்டு சும்மா விரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணாலுமே டெய்லியுமே வந்துட்டு நம்ம சைலேஜை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நைட்டில் எப்போ மழை வருதுன்றது தெரியல. ஸோ அந்த நேரத்தில் சைலேஜ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா கீழே தண்ணி போய் ரொம்பவே டேமேஜ் அதிகமாகும். நண்பா இப்போ உள்ளே இருக்கக்கூடிய சைலேஜ் அமைப்பு வந்துட்டு படிப்படியாக ரிமூவ் பண்ண தொடங்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய படுதா எல்லாமே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி உள்வாட்டத்தில் தள்ளி வச்சலாம். நம்ம போகும்போது காலில் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜ் வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். அதாவது அந்த கெட்டுப்போன சைலேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பூ மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் நம்ம இழுக்க பார்த்தீங்கன்னா ஓவராக டைட் ஆச்சு. அதே நேரத்தில் சைலேஜ் வந்துட்டு செம்ம ஹீட்டாக இருக்குது. நம்ம கடல புண்ணாக்கு இதெல்லாம் செக்கு மில்லில் ஆட்டும் போது பார்த்திங்கன்னா ஆவி வரும் இல்லையா, அதே போல் பார்த்திங்கன்னா சைலேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது உள்ளார வந்து ஆவியெல்லாம் வர தொடங்குச்சு. அந்தளவுக்கு உள்ளார ஹீட் அதிகமாக இருக்குது.
இந்த சைலேஜ் அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டு போன அமைப்பு ஒரே பக்கமாக நோண்டணும். ஸோ எவ்வளோ டெப்த்து போயிருக்கு அப்படின்றது மெஷர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நோண்ட கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி 1 அடிக்கு பக்கமாக கெட்டு போயிருந்தது. ஏன்னு பார்க்கும்போது அந்த சைலேஜ் அமைப்பை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் இப்படி நேராக வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் இறக்கம் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு வெயிட் அமைக்கி நம்ம வந்துட்டு வைக்கக்கூடிய படுதா மேலே ஒரு கல் அதே போல் வெயிட்டாக கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு படுதா வந்துட்டு சைலேஜ் ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் குறைவாக இருக்கும். இப்போ நம்ம வெர்டிகலாக இருக்கக்கூடிய அமைப்பில் நேரடியாக வச்சதுனால இங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அதாவது சைலேஜ் ஒட்டின மாதிரி க்ளோஸ் பண்ணினாலும் இங்கே காற்று வந்துட்டு அதிகமாக அடிக்கிறதுனால படுதா வந்துட்டு உதறது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த காற்று உள்ளார போகிறதுனால நம்மளால் வந்துட்டு அதோட பாதிப்பை தடுக்க முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோ கிளிப்பு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ட்ரிம் பண்ணி அதுக்கு தகுந்தமாரி கொஞ்சம் லாஸ்ட்டு இதில் இருந்து காமிக்கிறேன். நண்பா ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்ச கிளிப்பு உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கையில் உருவுறதை காட்டிலும் இப்போ வந்துட்டு களைக்கொத்துன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்துட்டு நான் உருவிட்டுருக்கேன். அதாவது களை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த களைக்கொத்தில் வந்துட்டு நான் கொத்தி எடுக்கிறேன். பழுகிய நிலையில் சைலேஜ் இருக்கிறதுனால இது வந்துட்டு எனக்கு சுலபமாக இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்க்கும்போது நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணுற பேரலில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேரலாட்டம் கொண்டு வந்து நான் கொட்டிட்டேன் குப்பையில். ஸோ அந்தளவுக்கு முன்பகுதி கெட்டு போயிருந்தது. ஸோ ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்குது. இது வந்துட்டு ஒரு அனுபவம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அது பெருசாக எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹீட் அதிகமாக வர்றதுனால இப்போ உள்ளார போக போக பார்த்திங்கன்னா புகையே வந்தது. ஸோ ஹீட் அதிகமாக வர்றதுனால அந்த ஆவி வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் வந்துட்டு களைக்கொத்தில் வந்துட்டு கொத்தி எடுக்கிறேன். இதனால் நமக்கு நல்லாயிருக்கு. கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கை கொஞ்ச நேரத்தில் கொப்பளம் போட்டு மாட்டுது. அந்தளவுக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு கொத்தி எடுத்து வெளியில் வச்சுட்ருக்கேன். அதே நேரத்தில் நம்ம வந்துட்டு சுலபமாக வந்துட்டு கொத்தி எடுக்கும்போது கீழே விழக்கூடிய சைலேஜுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடைக்குது. இதனால் காற்றுல கொஞ்சம் கூலிங் ஆகிடுது. நம்ம பார்த்திங்கன்னா ட்ரம்மில் எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. ட்ரம்மில் எடுத்து போட்டால் தான் தூக்கிட்டு போய் குப்பை குழியில் கொட்டுறதுக்கு. அதே நேரத்தில் அந்த சைலேஜ் தொட்டியில் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் செவுத்து ஓரத்தில் காற்றோட பகுதி அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருந்தது. உள்வாட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அடியிலேருந்து 1 அடிக்கு வரலாம். அதே நேரத்தில் அவுட்டரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி பாதிப்பு இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி ஒரு பக்கமாக இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நண்பா சைலேஜ் பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் வெட்டி எடுக்கும்போது இதே போல் எடுக்க கெட்டு போன அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இதே போல் பேரலில் தான் வச்சு நான் போட்டிருப்பேன். இந்த பேரலை அப்போ நான் நொம்பிடுச்சு அப்படின்னா எனக்கு தூக்கிற தகுந்த வெயிட் வந்த பிறகு இதை நான் தூக்கிட்டு போய் கீழே போட்டுருவேன். அதே நேரத்தில் பாருங்கள் சைலேஜ் இந்த தீவன பில்லும் இதெல்லாம் கலந்து போட்டிருக்கிறதுனால அந்த தீவன பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு எனக்கு அதிகமாகவே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. முத்து சோளத்தட்டை கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இதே போல் கெட்டு போயிருக்கிறது பூஞ்சா இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த பேரலில் போட்டுருவேன். இங்கே பாருங்கள் இந்த எல்லாமே பாருங்கள் கெட்டு போய் எந்த அளவுக்கு ஒரு அடமாரி ஒரு ஃபார்மில் இருக்குன்ட்டு. இந்த அடமாரி இருக்கக்கூடிய ஃபார்ம் எல்லாமே நடுப்பகுதியிலேருந்து எடுக்கக்கூடியதில்லை. இப்போ நம்ம சைலேஜ் வெட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது அந்த படுதாக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பில் இதே போல் கெட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏன் இது வெள்ளையாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு மேல் பகுதி வந்துட்டு காற்றுல உணர்ந்துருக்கு. இது வந்துட்டு நேற்று சாயங்காலமாக நம்ம எடுத்தது. இது பார்த்திங்கன்னா காலையில் எடுத்தது. காலையில் எடுத்துருக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள் ரொம்பவே பளிச்சு நல்லாயிருக்கும். இப்போ சைலேஜ் வந்துட்டு கட்டிங் அப்போ இதே போல் பெருசாக வர தூள் இதெல்லாமே நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதாவது சின்ன தூளாக இருக்க பட்சத்தில் நம்ம உருவி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரமாக கலந்து வந்துடுது. இந்தமாரி பெரிய தூளாகிறது எல்லாமே மாட்டிச்சு அப்படின்னா இந்த இது வந்துட்டு நல்லா அமுங்கி டைட்டாக இருக்கிறதுனால இதில் வந்துட்டு சீக்கிரம் உருவி எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு களைக்கோத்தில் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். களைக்கோத்தில் வந்துட்டு கொத்தி எடுக்கிறது கூட சிரமமாக இருந்தது. ஏன்னா அது வெட்டுறதுனால வெட்டி எடுக்கிறதுனால அது அந்தளவுக்கு எடுக்க முடியல. ஸோ பிக்காஸ்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த கருவியை பயன்படுத்தி தான் நான் வந்துட்டு இப்போ கொத்தி எடுத்துகிட்ருக்கேன். மஞ்சள் நோண்டுறதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. களைக்கொத்தில் கொத்தும் போது நம்ம கொத்தும் போது இப்படி கொத்து வந்துட்டு இறங்க மாட்டேது. இப்படி மிதந்து வருது. அதே பிக்காஸில் கொத்தும் போது நம்ம கொத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆழமாக இறங்கிக்குதான். நம்ம வச்சு நோண்டும் போது மஞ்சள் நோண்டுற மாரி வேகமாக இருக்குது. ஸோ நம்ம நோண்டுறதுக்கும் கை வந்துட்டு எரிச்சல் இல்லை. நம்ம கையில் பிடிச்சி நோண்டுறோம் இல்லை பிச்சு எடுக்கிறன்ற பட்சத்தில் இந்த நகை எல்லாமே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். இப்படி நம்ம உருவி எடுக்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இழுக்க இந்த கையெல்லாம் செகந்துருது. அதாவது கையில் வந்துட்டு ரஃப்பாக இருந்தாலுமே நம்ம இந்த ஹீட்டில் படும்போது ஆட்டோமேட்டிக்காக கை வந்துட்டு செகந்து போயிடுது. அதே நேரத்தில் நகமும் பார்த்திங்க அப்படின்னா பிசுறு அடிச்சுட்டு ரொம்பவே டேமேஜ் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த சாக்கு பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் சாக்கு வச்சுருக்கேன். இந்த சாக்கில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சாக்கில் மேல் பகுதியில் பார்க்கும்போது உங்களுக்கு லேசாக ஒரு பாலித்தீன் கோட்டிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாலித்தீன் கோட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய பகுதியில் வந்துட்டு தண்ணி எல்லாம் நல்லா லூஸ் ஆகிடுது. அதே நேரத்தில் இந்த கோட்டிங் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா சைலேஜ் வந்துட்டு கொஞ்சம் நொதன்னு இருக்குது. அதாவது முழுசாக கிடையாது. இந்த கீழ்ப்பகுதியில் கிட்டத்தட்ட 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கணத்துக்கு உண்டான சைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாக்கில் இருக்கக்கூடிய அமைப்பில்
ஜாயிண்ட் இல்லைன்ற இடத்துல கொஞ்சம் சைலேஜ் பார்த்திங்கன்னா நொதன்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு சாக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. சைலேஜோட கலரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு சரக்கு வாசனை மாரி வித்தியாசமாக ஒரு வாசனை ஆகுது. கெட்டு போன மாதிரி வாசனை அடிக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்தமாரி கீழே இருக்கக்கூடிய அமைப்பில் போடும்போது மாடு சரியாக சாப்பிடாமல் இருக்குது. ஸோ அடுத்த தடவை சைலேஜ் போடும்போது நமக்கு கரெக்டான இறக்கம் வச்சு அதே நேரத்தில் இந்த சாக்கு போன்ற அமைப்பு இல்லாமல் ரஃபாக கூட ஒரு காங்கிரீட் போட்டு யூஸ் பண்ணலாம். ரஃபாக இருக்கணும், அதாவது தண்ணி ஊற்றினா காங்கிரீட்டும் குடிக்கணும், கீழேயும் போகணும், அந்தமாரி ஒரு அமைப்பில் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நல்லாயிருக்கும். இப்பயும் ஓரளவு அந்தளவுக்கு மோசம் கிடையாது. நான் எதிர்பார்த்ததை விட, ஏன்னா அந்த இடத்த காட்டிலும், அதாவது இந்த வெளிப்பகுதியில் காட்டிலுமே இப்போ இந்த உள்பகுதி கொஞ்சம் பள்ளம் தான் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தான் பாருங்கள் ஊற்றுல கரை கட்டி வச்சுருப்பேன், தண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்பயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா இந்த படுதா வந்துட்டு வெளியில் இழுத்து அந்த கரைக்கு அந்தாண்ட நீட்டி விட்டுருவேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலுமே தண்ணி வந்துட்டு படுதாக்குள்ளே தான் நிற்கும், உள்ளார அந்தளவுக்கு போகாது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெய்லியும் அப்படி தான் பேக்கப் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கும் ஐடியா கிடையாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எதிர்பார்த்தபடி ரிசல்ட்டெல்லாம் இருந்தது. அதே நேரத்தில் இப்போ இந்த சைலேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் லேயராக வந்துட்டு மாதிரி அமைப்பில் தான் உருவாக்கியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொட்டியிருந்தேன், இதுவே வந்துட்டு டாப் லேயர் வரைக்கும் இறக்கியிருந்தேன். ஸோ அடுத்தது பக்கத்தில் கொட்டி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்படி கொட்டும் போது கூட எனக்கு இதில் வந்துட்டு ஒன்று ஜாயிண்ட் ஆகும்போது அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் எல்லாமே கெட்டு போக கிடையாது, நல்லாவே இருந்தது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அமைக்க இருந்ததுனால அந்த இடம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் மைனஸ்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய சாக்கு பகுதி வந்துட்டு தேவைப்பட்டிருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அதை இறக்கம் வச்சு போட்டிருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைலேஜில் வந்துட்டு நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கட்டையை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு படுதாவில் வந்துட்டு ஒரு கட்டை மேலே ஹலோ பிளாக் கல் ஒரு 3 கல் 4 கல் வச்சுருப்பேன். ஸோ அந்த பகுதியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கனம் தான் நமக்கு கெட்டு போயிருந்தது, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கனம். ஸோ அது வெயிட்டு கம்மியாக வச்சுருக்கக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம்லாம் வச்சுக்கோங்க, வெயிட்டு கம்மின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு சைலேஜ் மேக் பண்ணும்போது இந்த ஹலோ பிளாக் கல் செவரு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஹலோ பிளாக் கல்லில் மட்டத்துக்கு தான் நம்ம வந்துட்டு சைலேஜ் போட்டு கொட்டி நிரப்பி வச்சுருந்தோம். இப்போ கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 அடி தூரம் நமக்கு அமுங்கி போயிருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு முளம் வந்துட்டு 1.5 அடி. இப்போ நான் செவுத்து லேயர்லேருந்து பாருங்கள் கை வச்சு கீழே இறக்கி காட்டுறேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள், கிட்டத்தட்ட 2 அடிக்கு அமுங்கி போயிருக்கு. அதே நேரத்தில் பாருங்கள் உள் பக்கம் புடைய கொடுத்துச்சு, அதையும் நான் மேலே ஏறி உங்களுக்கு விசுவலாக ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு யூத்தூவில் வந்துட்டு ஒரு 3/4 அடி தூரம் கெட்டு போயிருக்கு இந்த ஓரங்களில். இந்த படுதை வந்துட்டு நம்ம சைடில் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே பாருங்கள் லேசாக பூஞ்சாங்க போட்டு காளானே கூட வந்திருக்கு இந்த ஓரங்களில். இது காரணம் வந்துட்டு காற்றோட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது தான் காரணம். நம்ம அடுத்த சைலேஜ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் கொடுத்துருக்கக்கூடிய படுதாவை சைலேஜுக்கு மேல் பகுதியில் இப்படி வர மாதிரி விரிக்கணும். விரித்து நம்ம வந்துட்டு கல் வச்சு வெயிட் வச்சு கணக்கு பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய படுதா வந்துட்டு எதுக்காகனா, மழை வந்தால் நினையாமல் இருக்க தண்ணி இறங்காததுக்காக மேலே மட்டும் போட்டு மூடணும். ஸோ அப்படி மூடுறன்ற பட்சத்தில் இதே போல் பங்கராக கட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடிக்கு இப்படியும் கெட்டு இருக்கும். சைடில் வந்துட்டு இப்படி வச்சு காட்டுறோம் பாருங்கள், சைடில் இப்படி ஒரு 3/4 அடி கெட்டிருக்கும். இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே இருக்குது. மற்றபடி நடுப்பகுதி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த சைலேஜோட எண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் மேலே ஏறி உங்களுக்கு விசுவலாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைலேஜில் வந்துட்டு எந்த அளவுக்கு கீழே பள்ளம் கொடுத்து புடை கொடுத்துருக்குன்றது. ஸோ இப்படி புடை கொடுத்துருக்கிறதுனால வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேங்குதா, இந்த தேங்குறதுனால இந்த இடத்துல பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றது தெரியல. அதே நேரத்தில் இந்த ஹலோ பிளாக் கல் பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ தூரம் உள்ளாரையே போய் பதிஞ்சு கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஹைட்டில் வந்துட்டு பதிஞ்சு கிடக்குது. அதே நேரத்தில் பாருங்கள் நம்ம செவரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சு, இது செவரும் கொஞ்சம் கிராக் ஓடி இருக்குது. இது வந்துட்டு ஆல்ரெடி காம்பவுண்டாக யூஸ் பண்ண செவரு. இது கூட வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா செவர்லேயும் பார்த்திங்க கிராக் விட்ருக்கு. கிராக்னா காங்கிரீட் வந்துட்டு இன்டர்லாக்கில் ஆகாது. இந்த செவரு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த செவரில் இன்டர்லாக் பண்ணாமல் நம்ம டெம்பரரியாக ட்ரை பண்ணுறதுனால இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிப்பு கொடுத்து ஏர் வாங்கிடுச்சு. ஆல்ரெடி அங்கேயும் ஏர் வாங்கி தான் அதிகமாக பாதிப்புலாம் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏர் வாங்கியிருக்கு. இது வந்துட்டு டெம்பரரியாக உருவாக்கின செவரு. இந்த செவரு உருவாக்குனதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்.
கிட்டத்தட்ட 2 மாதம் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைக்க போகிறக்கே போட்டிருந்த சாக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைலேஜுக்கு எடுத்துகிட்டா இன்னும் சைலேஜ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நாள் தான் வரும். ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த படுதா தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த இது படுதாக்கு எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே பிவிசி சீட்டில் தான் போடலான்னு இருக்கேன். ஸோ அதையும் ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பாதிப்புன்னு கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு சைடில் வரக்கூடிய படுதாவே சைலேஜுக்கு மேல் பகுதியில் போட்டு மூடுற மாதிரி ரெடி பண்ணி மேலே கல் வச்சு நல்லா டைட் பண்ணணும். இதுதான், அதாவது கல் வந்துட்டு கண்டினியூ வைக்கணும். மணல் கொட்டுறமோ இல்லையோ ஒரு கல்லை வச்சா கூட கண்டினியூவாக கொடுத்து நம்ம டைட் பண்ணும்போது நல்லா ஏர் ஃபில் ஆகிட்டு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சைலேஜ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கீழே அமுங்க லோடு அமுங்க ஆட்டோமேட்டிக்காக கல் அமுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா பகுதியில் எந்த அமுங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே ஈவன் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மேல் பகுதியில் வச்சு இந்த செவுத்தோட மேல் பகுதியில் வந்துட்டு இந்த தார்பாயை வச்சுருந்தோம். ஸோ இப்படி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தார்பாயை பாருங்கள் கீழே இழுத்துட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் கீழே எந்த அளவுக்கு புடை கொடுத்துருக்கு. ஆனால் பாருங்கள் நம்ம மேலே வச்ச கல் இது வந்துட்டு நம்ம சைலேஜ் உருவாக்கும் போது வச்ச கல். ஸோ இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது. காரணம் பாருங்கள் இப்போ இதுக்கும் கிட்டத்தட்ட 2 அடி கேப் விழுந்திருக்கு. ஸோ அப்படின்னா உள்ளார காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் சைலேஜ் வந்துட்டு ரொம்ப மோசம் கிடையாது எதிர்பார்த்ததை விட. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு உதாரணத்துக்கு 100க்கு இப்போதைக்கு என்னோடய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். 100க்கு என்னோடது ஒரு 25% 20% டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கால்வாசிக்கு பக்கமாக டேமேஜ் இருக்குது. அது எங்கே டேமேஜ் இருக்குது அப்படின்னா இந்த சைலேஜ் வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 2 மாதமாட்டம். இப்போ நம்ம எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது உள்பகுதியில் வந்துட்டு டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா குப்பை குழியில் தான் எல்லாமே கொட்டியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் விசுவலாக காமிக்கிறேன். மாடல் எல்லாமே பாருங்கள் சைலேஜ் தான் போட்டுட்ருக்கேன் இப்போ கண்டினியூவாக. இது எல்லாமே சாம்பிள் போடுறதுக்காக போட்டேன். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வந்ததுனால சைலேஜ் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த சாம்பிள் எல்லாமே வேஸ்ட்டு. இந்த சாம்பிள் எல்லாமே மழை தண்ணி உள்ளார இறங்கிடுச்சு, அதனால் கெட்டுருச்சு. அந்த நேரத்தில் இப்போ நம்ம பங்கருக்கு ட்ரை பண்ணதுனால அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பாலித்தீன் பேப்பர் இதுமாரி எதுவுமே இல்லை. அதனால் டெம்பரரியாக போட்டிருந்தேன். இப்போ இந்த சைலேஜ் எல்லாமே கெட்டுருச்சு. இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு குப்பை குழியில் தான் போடணும். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடும். பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இதெல்லாம் பெரிய மாடு. இதுவும் பாருங்கள் கொஞ்சம் வச்சுருக்கு. இதுவும் பாருங்கள் முழுசாக சாப்பிட்ருச்சு. கன்வெர்ட்டிங்லாம் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. எல்லாமே சாப்பிட்டு படுத்துருக்குங்க. இப்போ இந்த குப்பை குழியில் பார்த்தீங்கன்னா அதில் சைலேஜோட அமைப்பே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். இது எல்லாமே சைலேஜ் தான். கெட்டுப்போன சைலேஜ் வந்துட்டு மேல் பகுதியில் இறங்கியிருக்கேன். இதை நீங்கள் நோண்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும், கிட்டத்தட்ட இதில் ஒரு 25% பக்கமாக லாஸ் ஆகிருக்கு. இந்த இப்போ ரீஓப்பன் பண்ணதுனால தான் இவ்வளோ லாஸு. இதே நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்தில் சைலேஜும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ நாள் நம்ம மூடி வச்சு யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ இதில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது 2 மாதம் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு பாதிப்பு. இன்னும் 2 மாதன்றது இன்னும் 2 மாதம் இழுக்க போட்டோம் அப்படின்னா அங்கே 20% ஆகிருக்கக்கூடிய லாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% மாறி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு வந்துட்டு இருக்க ஏர் அதிகமாக ஃபார்ம் ஆக கெட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கெட்டு போகிறதோட நஞ்சு போகிறதோட தண்ணி உள்ளார போக ஸோ அதிகமாக கெட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ 2 மாதத்தில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால ஓரளவு பாதிப்பை தடுத்தாச்சு. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா இதை விட இன்னும் பாதிப்பு குறைக்கிற வகையில் பலவிதமான பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு சைலேஜில் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா சைலேஜில் இதே போல் பலவிதமான தகவலாக முன் வச்சு நீங்கள் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் செய்யலாம், அதாவது நான் எப்படியெல்லாம் செஞ்சு வந்தேன், நான் எந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரமாக ஒதுக்காமல் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். சைலேஜ் உருவாக்குறதுல வரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை மட்டும் நான், அதாவது சைலேஜ் நல்லா வந்திருக்கிறத மட்டும் நான் வீடியோ போடாமல் அது கெட்டு போயிருந்தாலுமே உங்களுக்கு நான் வீடியோவை ஷோ பண்ணுவேன். ஸோ எதனால் கெட்டுருக்கு அப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.